அப்படின்னு நம்ம போனது தான் இந்த குட்டி ட்ரிப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தக்ஷு vlog. ஸ்ரீலங்காவில் ஃபுல் மூன் வர நாள், அதாவது பௌர்ணமி நாள போயா டேன்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஜூன் மந்த்ல வர இந்த போயா டே தான் ரொம்ப ஸ்பெஷலான டே புத்திஸ்ட்க்கு. ஜூன் மந்த்ல வர இந்த போயா டேயை பொசன் போயா டேன்னு சொல்லுவாங்க. இந்த பொசன் போயா டேயை தான் ஸ்ரீலங்காவில் புத்திசம் அறிமுகமான நாளாக சொல்கிறாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த போயா டேயை புத்திஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலான டேயாக கொண்டாடுறாங்க. பொசன் போயா டே வந்து அவங்களால முடிஞ்சதை தானம் வழங்குவாங்க. அந்த தானம் வழங்குறதோட பேரை தன்சல்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள 95% ஆஃப் பீப்புள் தன்சல் வாங்குறதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவாங்க. ரொம்பவுமே ஃபன்னான ஒரு விஷயங்க அது. தன்சல் டேல ஸ்ரீலங்காவில் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தன்சல் வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு நாங்களும் ஃபேமிலியோட கிளம்பியிருக்கோம். வீட்டில இருந்து எங்களோட ஹோம் டவுனுக்கு வந்ததும் கப் கேக் டான்ஸல் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. உடனே வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு லைன்ல நின்னாச்சு. இது என்ன கைஸ் கூட்டம், இதை விடையும் பெரிய கியூவெல்லாம் இருக்கு. வீடியோ எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு வழியா கூட்டம் குறைஞ்சதுங்க. கப் கேக் டான்ஸல் வாங்கியாச்சு. கப் கேக் டான்ஸல் வாங்கிட்டு போற வழியில சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒருத்தரை மீட் பண்ணோம். ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணி போயிட்டு ஒரு வழியா வர பக்கத்துல பார்த்துட்டோம். 2 யானைகளை லாரியில ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த யானையோட குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லைங்க. நாங்க பார்த்த டைம்ல இருந்து குட்டி ஒரு மூமெண்ட் போட்டுட்டு தான் போயிட்டே இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தர் ரொம்பவுமே வேறப்பா இருந்தாருங்க. இதுவும் இப்படிதான் கைஸ், நான் பார்த்த டைம்ல இருந்து இந்த யானை குட்டியா ஒரு மூமெண்ட் போட்டுட்டே தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ரொம்ப பெரிய டான்ஸ் மாஸ்டரா இருப்பாரு போல கைஸ். செகண்ட் லாரியில ரொம்பவுமே பயங்கரமா முறைச்சிட்டு ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. இதை பார்க்குறப்போ கும்கி மூவி மைண்டுக்கு வருது இல்லை? யானை பார்த்துட்டு போயிட்டு இருக்கப்போ மேங்கோ பைனாப்பிள் ஸ்டார் ஃப்ரூட் போட்ட ரொம்பவுமே டேஸ்டான அச்சாறு தன்சல் கிடைச்சது காய்ஸ். ரொம்பவுமே டேஸ்டா இருந்தது. சால்ட் ஸ்வீட் ஸ்பைசின்னு செம்ம சூப்பரா இருந்தது இந்த அச்சாறுனாலே ரொம்ப பிடிக்கும். இதை மிஸ் பண்ணிடுவோமா? இதையும் ஒரு ரவுண்டு கட்டியாச்சு காய்ஸ். அச்சாறு தன்சலை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனா ஐஸ்கிரீம் தன்சல் கிடைச்சது காய்ஸ். வெனிலா ஃப்ளேவரும் இருந்தது, எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவரும் இருந்தது. நம்ம கை நேரா சாக்லேட்டுக்கு தான் கைஸ் போச்சுது. நினைச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவரே கிடைச்சது. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாக்லேட் ஃப்ளேவர்னால ஒரு ஐஸ்கிரீம் போதாது அப்படின்னு நினைச்சு நடந்து போயிட்டு இருக்கப்போவே அந்த ஆன்ட்டிக்கு என்ன மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சோ என்னமோ தெரியல, என்னைய கூப்பிட்டு திரும்பவும் இன்னொரு ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராவா தந்தாங்க. அதோட நம்ம ஹாப்பினஸுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் தன்சலை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா சோறு தன்சல் ஒன்று கிடைச்சது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட்டா இன்னொரு ஐஸ்கிரீம் தன்சல் கிடைச்சது கைஸ். ஃப்ரீயா கிடைக்கிறத விடுறது எப்படி? எல்லாத்தையும் சாப்பிட்டதுதான். அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வண்டியை பார்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கப்போ தான் இவரை மீட் பண்ணேன். ரொம்ப சேட்டை பிடிச்சது கைஸ். பக்கத்துல போக பயத்துல கொஞ்சம் தூரமா தள்ளி நின்னே பார்த்தேன். அந்த கூடைக்குள்ள வேஸ்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு தான் இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்குது. அதுக்கு நான் பயந்துட்டு இருக்கிறது போல அது எனக்கு பயந்துட்டு இருக்குது கைஸ். அது அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. அது எனக்கு பயந்து மரத்துக்கு மேல ஓடிடுச்சு. வீடியோ ஸ்டார்ட்ல சொல்லியிருப்பேன், இது என்னங்க கூட்டம், இதை விட பெரிய கியூவெல்லாம் இருக்குன்னு. இதுதாங்க கூட்டம். இந்த லைன்ல நின்னா தன்சல் வாங்கி முடிக்க லேட் ஆகும்னு லைன்ல நிக்காம கிளம்பியாச்சு. தூரத்துல ஒரு கோபுரம் தெரியுது இல்ல, இதுதாங்க முன்னேஸ்வரம் சிவன் கோயில். ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ் பஞ்ச ஈஸ்வரங்கள் இருக்கு, அதாவது 5 சிவன் கோயில்கள் இருக்கு. அந்த 5 சிவன் கோயில்கள்ல ஒண்ணு தாங்க இந்த முன்னேஸ்வரம். தூரத்துல இருந்தே கோபுர தரிசனம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு கைஸ். போற வழி பூராவும் ஃபுல்லா நேச்சுரல் வைபா தான் கைஸ் இருந்தது. ஸ்ரீலங்கா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. போற வழியில இன்னொரு ஐஸ்கிரீம் தன்சல் கிடைச்சது கைஸ். அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு முக்கியமான ஒரு பிளேஸுக்கு தான் நாங்க போனோம். ஸ்ரீலங்கால பண்டுவஸ் நுவரன்னு சொல்ற பிளேஸ்ல அந்த காலத்துல பிக்குமார்கள் வாழ்ந்த இடத்தோட சிதைவுகளை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதை பாக்குறதுக்கு தான் நாங்க போனோம். இது பூராவுமே செங்கலால கட்டப்பட்டது கைஸ். இவ்வளோ வருஷமாகியும் இதோட சிதைவுகள் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த பண்டுவஸ் நுவரன்னு சொல்ற பிளேஸ்ல அரண்மனைகள், அகலிகள், மடங்கள், மதில்கள், தூண்கள்னு அதோட கல்வெட்டுகள்னு அதோட சிதைவுகள் இருக்குது. அதுல நாங்க பார்த்தது அந்த காலத்துல பிக்குமார்கள் வாழ்ந்த மடங்களோட சிதைவுகள். ஹிஸ்டரியில படிச்சதோட மறந்து போயிடுச்சு. திரும்ப இங்க வந்து பாக்குறது போத்தா படிச்சதெல்லாம் மைண்டுக்கு வருது. இன்னும் 2-3 சிதைவுகள் பக்கத்துல இருந்தது. டைம் ப்ராப்ளம்னால பிக்குமார்கள் வாழ்ந்த இந்த கட்டிடத்தோட சிதைவுகளை மட்டும்தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. இதுல சிலை, மாளிகை, தர்ம மண்டபம், அவங்க யூஸ் பண்ண கழிவறைகளோட சிதைவுகள், இது எல்லாத்தையும் எங்களால பார்க்க முடிஞ்சது. இங்க 100க்கும் மேற்பட்ட பிக்குகள் வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஒவ்வொரு பிக்குகளுக்கும் தனி அறைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ். எல்லாமே செங்கலால கட்டப்பட்ட கட்டிடங்கள். இதுல கருங்கல்லால அமைக்கப்பட்ட தூண்களோட சிதைவுகளும் இருக்குது.
இதுதான் கைஸ் அவங்க யூஸ் பண்ண கழிவறைகளோட சிதைவுகள். ரொம்ப பெரிய பிளேஸ் கைஸ் இது. இந்த கட்டிடங்களோட சிதைவுகளை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. செங்கலும் கற்களும் தான் கைஸ் முக்கியமான கட்டுமான பொருளா இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கால பண்டுவஸ்னுவர்னு சொல்ற இந்த பிளேஸ் புத்திசம் growth ஆகிறதுக்கு சான்றா விளங்குன ரொம்ப முக்கியமான பிளேஸ் இது. அண்ட் இந்த கட்டிடங்களோட சிதைவுகளை பார்க்குறப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைலை அவங்க எப்படி கொண்டு போயிருப்பாங்கங்கிறத ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. அவங்களோட கட்டிடக்கலை எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பண்டுவஸ் நுவரெல்லாம் உள்ள மடங்களோட சிதைவுகள் 800 தொடக்கம் 900 வருஷங்களுக்கும் மேலே பழமையான சிதைவுகள்னு கருதப்படுது. ஷாக்கிங்கோட இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில புத்திஸ்டோட கல்ச்சரில் ஒரு விஷயத்த பார்த்தோம். மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் போயிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு சரியா எனக்கு தெரியல. இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிடுங்க. டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்ததால் கரெக்டாக கேப்சர் பண்ண கிடைக்கல கைஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற வழியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வயல்வெளி இருந்தது. இந்த அழகா அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டுருக்கப்போ போகிற வழியில் ஒரு குட்டி தன்சல் இருந்தது. அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. ஈவினிங் டைம் ஆனாலும் நிற்கிற கூட்டத்துக்கு குறைவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தன்சலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆயிடுச்சு கைஸ். போகிற வழியில் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு குட்டியாக ஒரு தன்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் ஈவினிங்னு டிஃப்ரெண்ட்லாம் இல்லை கைஸ். நைட் ஆனாலும் அதே கூட்டம் அப்படியே இருந்தது. நைட் ஆகிருச்சுல்ல, வீட்டுக்கு போகிற அவசரத்தில் டக்குன்னு தன்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. முக்கியமான விஷயம், இந்த ஏரியாவில் நைட் டைமில் யானை வரும்னு சொன்னாங்க கைஸ். என்னத்தான் பார்க்கறதுக்கு கியூட்டாக இருந்தாலும் பயம் இருக்குல்ல, அந்த பயத்திலேயே அவசரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.